சார் வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தொடச்சதை கட் பண்ணணும். வேற சும்மா அதெல்லாம் போட்டு சரி சரி ஓகே. நேற்று வீடியோ பார்த்துட்டு அதுக்கு நேற்று மெனக்கட்டு வீடியோ பார்த்துருக்கேன். இப்படியாவது பாருங்க டெய்லி இன்றைய சேட்டைகள். தங்க வேட்டை நடத்திய சிங்க முகமூடி ஒத்தைக்கு போய் ஒரு வாரமா இருந்து பொறுமையா வந்து ஓட்ட போட்டு அழகா உள்ள போயிருக்காரு. ஆமா, லாஸ்ட்ல டைமிங் தெரியாம போயிட்டாரு. ஒரு வாரமா இரவு பகலா வேலை செஞ்சதுல பகல்ல உள்ள விடு எப்ப போனாருன்னு தெரியல. அவரு உள்ள போய் சிங்க முகமூடி எல்லாம் போட்டு சார் கடைசியில் என்னாச்சு? மாட்டிக்கிட்டாரு. அவ்வளவுதான், மாட்டிக்கிட்டாரு. உள்ள இருந்து வேலை செஞ்சல ஆளு கையில ஒரு மொபைலோ டைம் பாக்குறது ஏதாவது இல்ல. ஆனா வாட்ச் எல்லாம் கட்டி போனா ஏஎம்மா பிஎம்மான்னு தெரியாது. மொபைல் தான் கொண்டு போயிருக்கணும் அவரு. மொபைலோட ஒரு எடுத்து போயிருக்க மாட்டாதா இருக்குமோ. இப்படி மாட்டி கொண்டு போனாரு. சார்ஜ் ஆஃப் வச்சு 5 நாள் நிக்க மாட்டாங்க பேட்டரி. 5 நாள், ஒரு வாரம், 7 நாள். நல்ல செல்லா வாங்க ஐயா. ஒரு சின்ன பட்டன் போனதை கொண்டு போயிருந்தாங்க. அதுலயே பாத்துருக்கலாம். 4 மணின்னு சொன்னா அதிகாலை 4 மணி நினைச்சு உள்ள விட்டாரு. உள்ள எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்குது. டீ மடையும் சாயங்காலம். அண்ணா பேருந்து நிலையத்தில் பின்னோக்கி வந்த பேருந்தால் பரபரப்பு. தடுப்பு சுவரில் மோதி நின்றது. பிங்க் கலர் பஸ் இருக்குல்ல, லிப்ஸ்டிக் போட்ட பஸ் அப்படி சொல்லணும். அது லிப்ஸ்டிக் பஸ் தானே, அது பிங்க் கலர் பஸ். அது பிங்க் கலர்ல இருக்குன்னு பாருங்க. மின்னியும் பின்னாலும் பிங்க் கலர் இருக்கு. பின்னாடி பிங்க் கலர் இருக்குல்ல. ஆமா, அதான் லிப்ஸ்டிக். வட மாநிலங்களில் 22 குழந்தைகள் பலியான சம்பவம். இருமல் மருந்து நிறுவன உரிமையாளர் கைது. 3 நாள் கழிச்சு இப்பதான் யோசிச்சு கைது பண்ணிருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுருவாங்க. ஆமா, கொஞ்ச நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து சாட்சி இல்ல, அது இல்ல, இது இல்ல. அப்படி இது மருந்துல ஏதோ தவறு. இதுக்கு இது அவரு பண்ணது இல்ல, அங்க வேலை பாக்குற அந்த ஆளு பண்ணது. அதனால வந்து ரெக்கார்டு இல்ல, இதுக்கு எதுவும் ப்ரூஃப் இல்ல. தொழில் போட்டி காரணமாக வேற ஒருத்தர் பண்ணிட்டாரு. கேமரா கிளாரிட்டி இல்ல அப்படின்னு வாங்கி அடுதுன்னு இல்ல. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அவருங்க ஊர் அந்த மருந்து தயாரிக்கும் போது ஒரு ஊர்லயே கிடையாது. ஊர்ல இல்ல, அப்ப அமெரிக்கா வர போயிருந்தாரு. சரி, அவருக்கு இது தெரியாது. திருவட்டார் ஆதிகாச பெருமாள் கோயிலில் 8 கிலோ தங்க நகைகள் திருட்டு வழக்கு. மேல்முறையீட்டில் அனைவரும் விடுதலை. கேஸ் கொஞ்ச நாள் ஆற போட்டு அப்புறம் மேல்முறையீடு பண்ணீங்கன்னா எல்லாரும் விடுதலை பண்ணிடுவாங்க. பரவாயில்ல, இது நல்லா இருக்கு. கேமரா கிளாரிட்டி இல்ல, போதிய ஆதாரம் இல்லை, தகுந்தபடி வாதாடல. நல்ல வாதங்களை முன் வைக்கவில்லை. அதே மாதிரி ஜட்ஜ் இவரு பேரு நீங்க தேவையில்லாம ஏதாவது சொல்லி மாட்டிக்கூடாது. அவர் பேர்ல வக்கீலுக்கு சரியா பேச தெரியல. வேற ஒண்ணு வக்கீலுக்கு யார ஒண்ணு இல்ல, ஜட்ஜின்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்த அத போடாங்க. பாலக்காடு அருகே கர்ப்பமான 8ஆம் வகுப்பு மாணவி. ஒன்றாக படிக்கும் மாணவன் கைது. ஒன்றாக படிக்கும் இல்ல, ஒன்றாக படுத்த மாணவன். படுத்த மாணவன், அது எப்படி சொல்லலாம்? இதுல படித்த மாணவன் தான் போட்டிருக்கு. சரியான வரின்னா அப்படி போட்டுருக்கணும். பேசும்போது சவுண்ட் அப்படி கம்மி பண்ணி நான் ஏற்றி போட்டுருக்கேன். இல்ல, அது சவுண்டு கொஞ்சம் குறைவா இருந்தா நல்லா இருக்கும் கேட்கறது. 8ஆம் கிளாஸ் பையன் 15 வயசு ஆவல பத்தில 13 வயசு. ஆட்டோக்களின் QR கோடு ஸ்டிக்கர் ஒட்டும் பண்ணி நம்ம அந்த ஆட்டோன்னு ஒரு ஞாபகத்து வருது. இந்த பைக் டாக்ஸிலாம் ஓடுதுல, ஒன்லே அவங்க சைடு வைக்கிற கோரிக்கை சொல்கிறேன். ஆட்டோக்காரங்க வைக்கிற கோரிக்கை என்னென்னா, பைக் டாக்ஸி ஓடிட்டோங்க, நாங்கள் ஓட்ட வேண்டாம்லாம் சொல்லலை. அதுக்கு இன்சூரன்ஸ் எதுவுமே, டேக்ஸ் எதுவுமே தேவையில்லை, வருஷம் எஃப்சி கட்ட வேண்டாம். அப்போ எங்களுக்கும் அப்படி பண்ணிதாங்கன்னு கேட்குறாங்க. நாங்களும் அதை செலவு மிச்சம் தானே. ஆமாம், ஒன்லே பைக் டாக்ஸியை கட் பண்ணுங்க. அப்போ பைக் டாக்ஸி கட் பண்ணால் அவங்க ஏதோ ஒரு பைக் டாக்ஸி வந்து சாமானியனுக்கு வாழ்வாதாரம் கிடையாது. அது ஒரு ஆப், ஒரு கார்பரேட் கம்பெனி. அவனுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குன்னா அப்போ எங்களுக்கு எடுத்தது அந்த டேக்ஸ் இல்லை, இன்னொன்று ரோட் டாக்ஸ், எஃப்சி, இன்சூரன்ஸ் எல்லாமே அதிகம். இன்சூரன்ஸ் போர்டுக்கு அதிகம். ஆமாம், இன்சூரன்ஸ் கூட போட்டு போகிறான். இன்சூரன்ஸுமே ஓன் போர்டுக்கு தேர்ட் பார்ட்டி போட்டுக்கலாம், போர்டுக்கு போட முடியாது. அப்படி ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டாகணும். ஆமாம், இது என்னன்னா அவன் ஃபுல் இன்சூரன்ஸ், ஏன்னா பின்னாடி இருக்க பேசஞ்சருக்கும் சேர்த்து இன்சூரன்ஸ் போடணும் ஆட்டோக்காரன். அப்படியா? ஆமாம், அது தெரியாது உங்களுக்கு. அதை ஒன்லே பைக் டாக்ஸி கட் பண்ணுங்க, இல்லைன்னா ஆட்டோக்காரங்களுக்கு ஒயிட் போடாது கொடுங்க. அவங்களும் ஆட்டோ ஓட்டுறவன் கோடீஸ்வரனா அன்னடங்காட்சி அவன்கிட்ட இருந்து பிடிங்க, என்ன செய்ய போறியா? சரி, இதை விட ஒரு பரபரப்பான செய்தி. சிலம்பரசன் ஜோடியாகும் சம்பந்தம். பத்தியலா கேட்டு குசும பத்தியலா
நம்ம வாழ்வாதாரம் சொன்னா ஆமா. அவரு இது வாழ்வாதாரம் தானே அவங்களுக்கு வாழ்வாதாரம் தானே கண்டிப்பா. வாழ்வின் ஆதாரம் அதாவது கதாநாயகனாக அறிமுகமாகும் இன்பம் நிதி என்பது. ஆமா, அடுத்த ஆண்டின் முக்கிய அறிவிப்பு. அதுக்கு அடுத்த ஆண்டின் துணை முதலமைச்சர், அதுக்கு அடுத்த வருஷம் அவர் முதலமைச்சர். போய் சொல்றது ஏன் சரியில்ல இருக்கீங்க? சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் சோகம் இது வல்லவோ. அது என்னத்த இது மன்னராட்சி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகின் 3வது பொருளாதார நாடாக மாற இருக்கும் இந்தியாவுடன் கூட்டாளியாக பயணிப்பது சரியான நடவடிக்கை. இங்கிலாந்து பிரதமர் கெய் ஸ்டார்மர் பெருமிதம். அது 3வது நாடு. நம்ம ஊரை மாதிரி மகேஷ் கணேஷ் இப்படிலாம் வைக்க மாட்டாங்களா பேரு? இவ்வளவு நீளமா போட்டுச்சு நாக்கில். இது நம்ம ஒரு ஹீரோயின் ஃபேன்ஸா இருப்பாங்க. நம்ம ஒரு ஹீரோயின் அப்படிதான் வைக்காளுங்க. ஆமா. ஆனா அதுல எப்படியாவது நம்ம ராஜா சார் பேரை படிச்சிடறாரு. அது பி பேர் மட்டும் சொன்னா மட்டும் கரெக்டா தெரியுது. ஆம்பளை பேர்னா வாயில உள்ள வர மாட்டாங்க, நுழைய மாட்டாங்க. அண்ணே நீலகண்ட அருள்மொழிவர்மன் சொல்லுங்க. நீலகண்ட அருளுடைய வருவன் அது கூட வர மாட்டாங்க அவருக்கு. ஆம்பளை பேர்னா வராது. மொழிவர்மன் சொல்லி ஒரு அருள் வடிவம் உளறியாரு. ஆம்பளை பேர்லாம் ராஜசாருக்கு வராது, பொம்பளை பேர்லாம் அழகா வரும். இன்னும் பேப்பர் அப்படியே வச்சிருக்கீங்க நீங்க 2 பேரும். யாரு எனக்கு இன்னும் பேப்பர் நிறைய இருக்கு. உங்களுக்கு அவர் படிக்கலையோ? ஆமா, அவர் நீ படிக்கல, லேட்ல பேப்பர் எடுக்கல. பேப்பர் நான் எல்லாம் பார்த்தேன், இதுல ஒண்ணும் இல்ல. நான் படிச்ச முக்கியமானதெல்லாம் படிச்சிட்டேன். நான் முடிச்சுட்டேனே. வந்தது லேட்டு. ஏன் நீ படிக்க மாட்டேங்கிறியா? ஐயோ, நாங்க இப்போ இல்ல சென்ட்ரல்ல இருக்க ஆள் மட்டும் படி நம்ம முடிச்சாச்சுனே. ஒழுங்கா இருங்க. என்ன ஃபர்ஸ்ட் லேட்டுக்கு வந்துருக்கிறியா? ஒழுங்கா இருங்க. கஸ்டமருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்க. பெரிய மனுஷமா இல்லையா? என்ன 2 பேப்பர் இருக்கு எனக்கு.